அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுடைய தொடர்ச்சியை, சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்காக நம்ம செயல்பட முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்ய முடியும்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அரண்களை கட்ட ஆரம்பிப்பான், அவனுடைய கோட்டையை கட்ட ஆரம்பிப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்ம விலகிட்டோம், அவனுக்கு தெரிஞ்சிட்டனா அப்படின்னா முதல்ல நம்மை அவன் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுவான். நமக்குள்ளே அவனுடைய அரண்கள், கோட்டைகள், அவனுடைய திட்டத்தை கட்ட ஆரம்பித்து விடுவான். அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துவான்? ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லுகிறேன். முதல்ல, பொய்யின் ஆவியை நமக்குள்ளே அவன் செயல்படுத்துவான். எப்போதுமே பிசாசு பொய்யான காரியங்களை அவன் பேசக்கூடியவன். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்குமே வருவது இல்லை. அவனுடைய பொய்க்கு பின்ன இத்தனை விஷயம் இருக்கு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த பக்கம் போன உடனே வந்து ஒரு பொய்யான காரியத்தை தான் அவங்க இருதயத்தில் விதைச்சான். அந்த பொய் என்ன செய்தது? ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்கி விட்டது. விலக்கினது மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தது. இந்த அழிவைத்தான் அவன் எதிர்பார்த்தது. அதுக்குத்தான் அவன் முதல்ல பயன்படுத்துவது, முதல்ல தேவனுடைய வார்த்தை ஒரு புறம் இருக்குமே என்றால் அந்த வார்த்தைக்கு அவன் எதிர்மறையான ஒரு பொய்யான வார்த்தைகளை மனிதனுக்குள்ளே விதைப்பது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னா அவன் சொல்லுவான், அவர் உதவியெல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் உதவி செய்கிறதாக இருந்தா இவ்வளவு காலங்கள் ஏன் நீங்க இந்த கஷ்டத்துல இருக்கணும்? ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி வேதம் வார்த்தைகள் நமக்கு சொல்லுமே என்றால் பிசாசு சொல்லுவான், நீ ஆண்டவர் சுகமாக்குறதா இருந்தா இத்தனை வருடம் நீ விசுவாசியா இருந்திருக்கிறாய், இத்தனை வருஷம் நீ ஜெபம் பண்ணி இருக்கிறாய், இவ்வளவு காலங்கள் நீ உபவாசம் பண்ணி இருக்கிறாய், ஏன் நீ சுகமாகல? அப்ப ஆண்டவர் உன்னை சுகமாக்க முடியாது நீ நினைச்சுக்கோ. அல்லேலூயா. ஏன் சுகமாகலன்னு நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு நம்ம ஜெபிக்கல, நம்ம சுகமாக்கப்பட வேண்டிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, அவருடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் இல்லை. தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நம்மை தாழ்த்தவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. பின்ன எப்படி கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும்? ஆகையினாலே இது எல்லாம் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதபடியினாலே, அவர் விரும்புகிற காரியங்களை செய்யாதபடியினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? வார்த்தை இப்படி இருக்கிறது, நான் உன்னை குணமாக்குவேன், என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை சுகமாக்குவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏன் சுகமடையல? நீ ஏன் குணமடையல? எத்தனை வருஷம் இருக்கிறது? பொய்யான காரியங்களை அவர் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றபடி நீ செய், உன்னை நான் சுகமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. The lying spirit, பொய்யின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அதை எடுத்து போட்டுட்டு பிசாசு தன்னுடைய வார்த்தையை உள்ள வைக்கிறான். உள்ள வைக்கிறதுனால மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இது நடக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நீ மேல வர முடியாது, உன் பிரச்சனை மாறாது, உன் கஷ்டம் மாறாது, உன் சூழ்நிலை இப்படியே தான் இருக்கும், உன் வாழ்க்கையில இனி புதுசா ஒண்ணு நடக்க போறதெல்லாம் கிடையாது. இந்த வேதத்தை நம்பி நம்பி எத்தனை நாளைக்கு உன் வாழ்க்கை நீ வீணடிக்க போகிற? உலகம் எவ்வளவு வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு, இயேசுவை விட்டுட்டு வேற காரியத்தை பாரு.
அவரால் எதையும் செஞ்சுக்கிற முடியாது. பொய்யான காரியத்தை அவன் சொல்லுகிறான். இந்த பொய்யின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த பொய் நமக்குள்ள வந்த உடனே இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் முடியும்னு சொன்னாரோ, எதிராளியாகிய பிசாசு சொல்லுவான், முடியாது, நடக்காது, நீ இப்படியே தான் இருக்க போற. ரெண்டாவது, இத சத்தத்தை கேட்ட உடனே மனுஷனுக்கு பயம் வருது. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப அப்படித்தான் நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேனே, இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக காத்திருந்தேனே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே. மனுஷனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. அந்த பயத்தை பேச ஆரம்பிக்கிறோம், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. என்ன பயங்க சொல்லுங்க, எனக்கு சொல்ல முடியல. என்னமோ என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பயம் என்னை பிடிச்சிருக்கிறது. முகத்தை பார்த்தாலே தெரியும், பயத்தினால உறைந்து போய் இருப்பாங்க. ஆனா என்ன பயம்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மை போல அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க உள்ளத்துல பிசாசு பொய்யை விதைத்திருக்கிறதுனால, தேவ வார்த்தையை எடுத்துட்டு தன்னுடைய வார்த்தையை உள்ள வச்சதுனால அவங்களுக்குள்ள பயம் பிடிச்சிருக்கு. இந்த பயத்தின் ஆவி வரும்போது ஜனங்கள் சோர்ந்து போகிறாங்க. 2 தீமோத்தேயு 1:17 வாசிக்கும் போது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நமக்கு பயம் வருதுன்னா நம்ம சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம். தேவன் நம்மை வைத்திருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை. ஆகையினாலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பொய்யானதை விதைச்சிட்டு அவன் நகர்ந்துட்டான். பொய்ய கேட்ட உடனே உள்ளத்துல பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயம் வந்த உடனே 3வது ஸ்டெப் எங்க பிசாசு மனுஷனை கொண்டு போறான் அப்படின்னா, டிப்ரெஷன், ஹெவினஸ், ஸ்ட்ரெஸ், இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? மன அழுத்தம், மன சோர்வு. அப்படியே மனுஷன் உட்கார்ந்துருந்தான். என்னங்க இப்படி உட்கார்ந்துட்டீங்க? என் வாழ்க்கையில பலமான ஒரு சோர்வு என்னை தாக்கிருச்சு. டிப்ரெஷன்ல நான் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க, டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர முடியல, ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியல. சில மாதங்கள் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு இதனுடைய ஆவிக்குரிய தன்மை தெரியாது. நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு போராட்டம் கிடையாது. அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டல சேனைகளோடும், பொல்லாத ஆவிகளோடும், துரைத்தனங்களோடும் உனக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவிகளை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இது கோட்டைகளை கட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம சில வேளைகளில் மனிதனை கோபித்துக் கொள்ளுகிறோம். ஆனா மனுஷனுக்கு பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றது எது? பிசாசினுடைய ஆவி. நமக்குள்ளே, மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய தாக்குதல் உண்டாகும் போது மனுஷன் அப்படியே சோர்வடைய செய்கிறான். ஒரு மன சோர்வு வந்தவுடனே அவன் அப்படியே உட்கார்ந்து விடுகிறான். 4வது, இந்த மன சோர்வு வந்த உடனே மனிதன் பலவீனம் அடைய ஆரம்பிக்கிறான். ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனப்படுத்துகிற ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு அம்மா பலவீனத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டு நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சு கொண்டே இருந்தாங்க. கர்த்தருடைய சந்திப்பினால அந்த பலவீனத்தின் ஆவி துரத்தப்பட்டு அந்த அம்மா சுகமானாங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி, ஏதோ ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? தலைவலியா? இல்லை என்ன உங்களுக்கு பலவீனம்? உடம்பு வலியா? இல்லை என்ன பிரச்சனை சொல்ல தெரியலங்க. ஏதோ ஒரு பலவீனம் என்னை படுக்கையில தள்ளி கொண்டே இருக்கிறது. என்னால் உட்கார முடியல, என்னால் நடக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட ஒரு வேலையை செய்ய முடியல. என்னன்னு சொல்ல முடியல, ஒரு பலவீனம். அவன் கட்டிக்கிட்டே இருக்கிறான் கோட்டையை, நமக்குள்ள மனுஷனுக்குள்ள கட்டிக்கிட்டே இருக்கிறான்.
பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவருடைய தந்திரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களாக மாறலைன்னா இதுதான் நடக்கும். அது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திராணி உள்ளவங்களா நீங்க மாறணும். அல்லேலூயா. சபை திராணி உள்ள ஒரு சபையாக மாறணும். திராணி உள்ள சபையாக மாறணும்னா தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டு அந்த எதிராளியோடு கூட போராடணும். அப்படியே உட்கார வச்சுட்டான் பிசாசு. பல மாதங்கள் உட்கார்ந்துட்டோம், படுக்கையில் இருக்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே, ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், என்ன போல ஒரு பலசாலி, இப்படி ஓடிக்கொண்டு இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா என் குடும்பம் இருந்தது. என் கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷமாய் வாழுகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன், நான் தான் இப்படி மாறிட்டேன். பிசாசு உட்கார வச்சிருவான், இடம் கொடுத்துட்டா உட்கார வச்சிருவான். நாள்தோறும் மனசுல போகுது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, இந்த ஏத்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறானே, நான் தானே இப்படி போயிட்டேன், என் வாழ்க்கை தானே இப்படி போயிட்டு. இதனால மனுஷனுக்கு என்ன வருதுன்னா ஒரு பொறாமையின் ஆவி வர ஆரம்பிக்கிறது. தன்னையும் மற்றவங்களையும் ஒப்பிடும்போது எல்லாரும் நல்லா இருக்காங்க, அந்த நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லையேன்னு சொல்லி பொறாமையின் ஆவி மனிதனை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஆறாவதாக, அந்த பொறாமைக்கு நம்ம மனுஷன் ஒப்பு கொடுத்துட்டா அவனை எல்லா விதமான பாவத்தையும் செய்ய அவனை வைக்கிறது. எல்லா விதமான பாவத்தை செய்ய அசுத்த ஆவி அவனை நிரப்பும் போது அவனுடைய சிந்தனை அசுத்தப்படுகிறது, பார்வை அசுத்தமாகிறது, கேட்கிற விஷயங்கள் அசுத்தமாகிறது, பேசுகிறது அசுத்தமாகிறது, நினைவுகள் எல்லாம் அசுத்தமாகிறது. ஏன் இந்த காரியத்தை செய்கிறார்கள்? எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இனி கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் என்ன இருக்கிறதெல்லாம் நான் செய்யட்டேன், இருக்கிற பாவத்தெல்லாம் நான் செய்வேன், ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாரு? ஒரு பொல்லாத ஆவிக்கு, அசுத்த ஆவிக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சோதரம். கடைசியாக தேவனை விட்டே விலகி பாரம்பரிய கட்டுகள், விக்கிரக ஆராதனைகள். இயேசுதான் என்னை சுகமாக்கல, இயேசுதான் என்னை விடுதலை செய்யல. ஒரு விக்கிரகத்தில் போய் நான் சரண்டர் ஆயிடுறேன், ஒரு விக்கிரகத்தை போய் நான் தேடுறேன், ஒரு மாந்திரிகவாதியை போய் நான் தேடுகிறேன். அங்க போன உடனே அவன் என்ன செய்வான்? இந்த தெய்வத்தை நீ கும்பிடணும், இந்த தெய்வத்துக்கு நீ ஆராதனை செய்யணும், இந்த தெய்வத்தை நீ பணிந்து கொள்ளணும். பாவப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடைவதற்காக அவன் சொன்னதெல்லாம் செய்கிறாங்க. உள்ளத்துல மனசாட்சி வாதிக்கிறது, நான் ஆலயத்தில் இருந்தவன் அல்லவா, ஆலயத்தில் இருந்த மனுஷி அல்லவா, என் கஷ்டத்துக்காக இங்க வந்து நிற்க வேண்டியது இருக்கிறது, என் கஷ்டம் போறதுக்கு இங்க வந்து நிற்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே பிசாசு உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி ராஜ்யத்தை காட்டி, இதெல்லாம் எனக்கு உரியது, என்ன பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு நான் தருவேன்னு சொன்னானே. இந்த பிசாசு ஒரு மனுஷன் தன்னை பணிய வைப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நமக்குள்ளே இருக்கிற தேவ வார்த்தையை முதல்ல வெளியில எடுக்கிறான், பொய்யானதை மாய்மாலமானதை உள்ள வைக்கிறான். இரண்டாவது பயத்தை கொண்டு வருகிறான், மூன்றாவது மன சோர்வை கொண்டு வருகிறான், நான்காவது பலவீனத்தை கொண்டு வருகிறான், ஐந்தாவது பொறாமை நமக்குள்ளே செயல்பட அவன் அந்த பொறாமையை உள்ளே வைக்கிறான், ஆறாவது பாவம் செய்ய தூண்டுகிறான், ஏழாவது தன்னையே ஆராதிக்கும்படியாக வைக்கிறான். கடைசி திட்டம் அதுதான். அந்த திட்டத்துக்கு வந்த பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு அந்த மனிதனையே அவன் அழித்து போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.